முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய சுயசரிதையான உங்களில் ஒருவன் வாசித்துவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன கருத்தை பொருத்தப்பாடு கருதி மீண்டும் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திருமணமான 5 மாதங்களில் மீசா கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் அங்கே பட்ட இன்னல்களை திரு சிட்டிபாபு அவர்களின் சிறை டைரி, தோழர் தியாகுவின் சுவருக்குள் சித்திரம் ஆகிய நூல்களை வாசித்து என் கண்களை நனைத்திருக்கிறேன். அன்று துவங்கி இன்று வரை நீளும் கல்லும் முள்ளுமான கடினமான பயணத்தில் தன் உழைப்பினாலும் திறமையினாலும் தானும் உயர்ந்து தமிழகத்தையும் உயர்த்துகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு இன்று ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்வதை விட அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாடலாக இருக்கிறது. அது என்ன மாடல்னு கேட்டோம்னா டெல்லியில சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், அவங்களுக்கு புரியணும். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, தனிநபர் வருமானம் உள்ளிட்ட அத்தனை தரப்பட்டியலிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கூட தெரியும் உண்மை. பத்தாக்குறைக்கு துணை முதல்வர் தம்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்புகளால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விளையாட்டுத் துறையிலும் பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது அவருடைய பயணம். ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியையும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் அரும்பணியில் தன்னை தளராது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். எனக்கு தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் சொல்ல விட்டுட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவங்கள. அதனால வந்த உடனே நான் பார்த்து அவங்கள விஷ் பண்ணேன். ஐயா அன்பழகன் அவர்கள் வீட்டில் எனக்கு ஒரு தனி பாராட்டு சொல்லும் கூட்டம் இருக்கிறது. ஏன்னா அவங்க நாயகன்ல என்ன பார்க்கல, அந்த வேலு நாயகரை பார்க்கல, அவங்க தாத்தாவை தான் பார்த்தாங்க. ஏன்னா நான் அந்த கண்ணாடி போடும் போதே அதை தான் நினைச்சுக்கிட்டு தான் அந்த கண்ணாடி போட்டது. ஏன்னா சின்ன வயசுல நான் பார்த்த பெருந்தலைமைகள் இவர்கள் எல்லோரும். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பில்லை காண என்று கும்மியிடி என்கிற பாரதியின் வரியை நிதர்சனமாக்கி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னை அன்புடன் இங்கே அழைத்த அனைவருக்கும் என் வணக்கங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.